ஒரு மனிதன் பேரின்ப நிலையை அடைவதற்கு உள்ள பாடல். அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் நிகழ்கின்ற தென்ன திருவுள்ளமோ, ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுவும் மேவி உரைபவளே. ஒளி பொருந்தித் திகழும் நவகோணங்களை ஏற்று விரும்பி தங்கியுள்ள அபிராமி தாயே, அந்த கோணங்களை ஏற்று தங்கியுள்ள தாயே, எளியவனான நானும் வெளிப்படையாய் காணும்படி நின்று உன் திவ்ய திருமேனியை புறத்தே கண்டு கண்களிலும் அகத்தே கண்டு உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கி ஏற்பட்ட இன்ப வெள்ளத்துக்கு கரை காண இயலவில்லை. எளியவனாகிய என் உள்ளத்தினுள்ளே தெளிந்த மெஞ்ஞானம் விளங்கும்படி இத்தகைய பேரருளை செய்த உன் திருவுள்ளக் குறிப்பினை காரணம்தான் யாவோ. பேரின்பம்னு எதை கூறுகிறார்? நவகோணங்களை ஏற்று இருப்பது நம் தாய். ஆனால் நவகோணங்களை நம்மால் எளியவர்களால் காண இயலாது. அப்பேற்பட்ட நவகோணங்களையும் நம் கண்களால் காண வைத்தும் உள்ளத்தால் குண்டலினி யோகத்துள் மனக்கண்ணாலும் காண வைத்து, அப்படி கண்டவுடன் ஒருவனுக்கு கிடைக்கும் இன்பம் பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு கரையே இல்லை. அவ்வளவு மிகப்பெரிய பேரின்பத்தை உங்களால் பெற முடியும். அதை கொடுப்பவல்ல தாய். 9 கோணங்களில் இருக்கும் தாயை தம் கண்களால் காண முடியும், நம் உள்ளத்தாலும் காண முடியும். இந்த சூட்சும பொருளை உணர்ந்து தவம் செய்யுங்கள். தாயை நோக்கி தவம் செய்தால் இதை உங்களால் காண முடியும். இதுவே இப்பாட்டின் உட்கருத்து.